ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் கணக்கீட்டு படிவம் பூர்த்தி செய்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தெரியாத அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணாதீங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது இந்த எனுமரேஷன் ஃபார்ம் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் புதிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஓகே, இதில் மொத்தமாக 12 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 12 பக்கத்தில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்கள் சந்தேகத்திற்கான எல்லா பதில்களுமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தாவே போதுமானது. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல தமிழகம் முழுவதும் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இந்த சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை தயாரிக்கவும் திருத்தம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. வாக்காளர் பட்டியலில் நம்பகத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன் அல்லது தேவைக்கேற்ப தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்த உத்தரவிடுகிறது. தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலில் ஒரே வாக்காளர் பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பது, இறந்தோருடைய பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பது உள்ளிட்ட காரணங்களால் இப்பட்டியலை சரி செய்து தகுதியுள்ள அனைத்து குடிமக்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் எந்த தகுதியுள்ள குடிமகனும் விடுபட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்துடன் இப்போதைக்கு இந்த ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இதான் உங்களுக்கான ரீசனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தீவிர திருத்தத்தை பண்ணுறதுக்கான டைம் டேபிள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ வீடாக உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதுக்கான கடைசி தேதி 4/12/2025 வியாழக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடணுங்க. அதேமாரி டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டை 9/12/2025 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் இந்த எனுமரேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணலையோ அவங்க பெயர் 9/12/2025 அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பெயர் ஓட்டர் லிஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன், அதாவது கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்படும் விதங்களுக்கான நடைமுறைகள் என்ன, அதாவது உங்களுடைய பிஎல்ஓ பார்த்தா ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தற்போதைய வாக்காளர்களுக்கு ஏற்கனவே பகுதியளவு முன் நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவத்தின் 2 பிரதிகளை வழங்கி அவற்றை எவ்வாறு நிரப்ப வேண்டும் என்பதில் வழிகாட்டுவார்கள். சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்கள் வீட்டுக்கே 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் ஒரு ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா பிஎல்ஓ உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் தேவையான விவரங்களை நிரப்ப வேண்டும். பின்னர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்களது அடுத்த வருகையின் போது நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை பெற்று செல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல உங்களுக்கு அந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு நாள் அந்த ஃபார்மை வாங்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நிரப்பிய கணக்கீட்டு படிவத்தை சேகரித்து அதன் ஒரு நகலில் படிவத்தை பெற்று கொண்டதற்கான ஒப்புகை வழங்குவார். அதை வாக்காளர் தன்னிடமே வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை வெப்சைட் மூலமாக இணையதளம் வாயிலாக நிரப்பி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்களே அப்ளை பண்ணலாம். ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை பண்ண பாருங்கள். எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்களே ஃபில் பண்ணிக்கலாங்க. அதேமாரி 2002-2005 வாக்காளர் பட்டியல் விவரங்களை கண்டறிய இணையதள தேடல் வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவையானால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் புதிய வாக்காளர்களை சேர்க்க படிவம் 6 உறுதிமொழி படிவத்துடன் வழங்குவார்கள். அதாவது தேவைப்பட்டால் மட்டும், ஸோ புதுசாக இது வரைக்கும் ஓட்டர் லிஸ்ட்டில், அதாவது ஓட்டர் ஐடி கார்டே வாங்காமல் இருக்காங்க பாருங்கள், அப்ளை பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு புதிய ஃபார்ம் 6 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தேவைப்பட்டால் தான். மேக்ஸிமம் இப்போதைக்கு யாரும் ப்ரொவைட் பண்ணல. ஆல்ரெடி அவங்க இந்த எனுமரேஷன் ஃபார்ம்லேயே பிஸியாக இருக்காங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஸோ நீங்கள் புதிய ஓட்டடி அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வேறு இதை மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாக்காளரின் வீட்டுக்கும் குறைந்தபட்சம் 3 தடவை பிஎல்ஓ வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்னா, கணக்கீட்டு படிவத்தை பெறவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஸோ உங்களுக்கான அந்த கணக்கீட்டு படிவம் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா,
கணக்கீட்டு படிவத்தை வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடமிருந்து பெறலாம் அல்லது வெப்சைட் மூலமாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிஎல்ஓ கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்குங்க அல்லது ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர் இல்லாத பட்சத்தில் அவரது குடும்ப உறுப்பினரிடம் படிவம் ஒப்படைக்கப்படும். மேலும் வாக்காளர் இணையதளத்தில் உள்ள வாக்குச்சாவடி அந்த டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது பாருங்கள், அதாவது நீங்கள் வந்து வீட்டில் ஆள் இல்லாத பட்சத்தை உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்கிட்ட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வாக்காளர்கள் வந்து பிஎல்ஓக்கான கான்டாக்ட் நம்பரை வெப்சைட் மூலமாக இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் தேடி கால் பண்ணி இனிமரேஷன் ஃபார்மை வாங்கிக்கலாம். அல்லது அவரை தொலைபேசி மூலமாக அல்லது வெப்சைட்டில் வந்து முக்கிய கால் வித் பிஎல்ஓ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன் மூலமாக கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபார்ம் இருக்காங்க அப்படின்னா பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி ஃபார்ம் வாங்க பாருங்கள் அல்லது ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6வது என்ன அப்படின்னா, கணக்கீட்டு படிவத்தை நிரப்ப முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கணக்கீட்டு படிவத்தை வழங்கும் போது வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அதை நிரப்புவதற்கான வழிகாட்டுதலை வழங்குவார். அதற்கு பிறகும் வாக்காளர்கள் படிவத்தை நிரப்ப முடியாத நிலையில் இருந்தால் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் வாக்காளருடைய வீட்டுக்கு வரும்போது அடுத்த முறை வரும்போது அந்த படிவத்தை நிரப்புவதில் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் ஃபில் பண்ண முடியாத பட்சத்தில் மீண்டும் பிஎல்ஓ வர சொல்ல அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் 2002-2005 வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இருக்கா இல்லைன்றதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வெப்சைட் இருக்க பாருங்கள், இதில் போனீங்க அப்படின்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஸ்டேட் கேட்கும், நம்ம தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டு வியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் பை நேம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். தமிழில் கொடுத்து பாருங்கள், வரல இங்கிலீஷில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ச் பை எபிக் உங்கள் ஓட்டர் ஐடி மூலமாக பழைய டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தா ஓட்டர் லிஸ்ட்டு 2002க்கான ஓட்டர் லிஸ்ட்டை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி 2002-2005க்கான டீட்டெயில்ஸை வந்து பார்த்தா கெட் பண்ண பாருங்கள், அதை தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலும் இந்த 2002-2005க்கான அச்சிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் பிஎல்ஓ கிட்ட இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிஎல்ஓ கிட்ட 2002-2005க்கான ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய பழைய டீட்டெயில்ஸ் 2002க்கான 2005 டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8வது பாயிண்ட்டு, 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்காளர் வாக்களித்து இருந்தும் சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது யூஸ்வலாக சொல்ல போனால் 2002-2005 உங்கள் பெயர் இல்லாத நிலையில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பெயர் இல்லை அப்படின்னா அப்போதைக்கு உங்கள்கிட்ட ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்திருக்காது, அதனால் உங்கள் பெயர் அப்போதைக்கு இருந்திருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அத்தகைய சூழலில் அந்த வாக்காளர் தமது தந்தை, தாய் அல்லது தாத்தா, பாட்டி ஆகிய விவரங்களை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2002 டீட்டெயில்ஸில் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத போது அதுக்கு பதிலாக உங்கள் ஃபாதர், மதர், அதேமாரி கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் வந்து 2002 அல்லது 2005 டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷனை அந்த காலத்தில் ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான டீட்டெயில்ஸாக கெட் பண்ணுறதுக்கு பிஎல்ஓ வந்து பார்த்தா கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனது முகவரியை வாக்காளர் பட்டியலில் மாற்ற எவ்வாறு விண்ணப்பிப்பது. ஸோ இப்போதைக்கே வந்து பார்த்தா உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதாவது முகவரியை மாற்ற முடியாதுங்க. உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் 9/12/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்று முதல் நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாங்க. ஃபார்ம் 8 பயன்படுத்தி நேம் சேஞ்ச் பண்ணலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தொகுதி மாற்றிக்கலாம், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான தேதி 9/12/2025 8/1/2026 வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். இப்போ எதுவும் மாற்ற முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது பாயிண்ட், வாக்காளர் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் வரும்போது வீட்டில் இல்லாத நிலையில் அவர் எவ்வாறு தனது கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். ஸோ பிஎல்ஓ உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பெறுவதற்கு வீட்டில் இல்லாத நிலையில் அவ்வாக்காளர் சார்பாக குடும்பத்தில் உள்ள யார்கிட்டயாச்சும் அந்த ஃபார்மை வந்து கொடுக்கலாம், அவங்களே சப்மிட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது ஸோ நீங்கள் வீட்டில் இல்லாத பட்சத்தில் அவங்க குடும்ப உறுப்பினர் அந்த எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சைன் பண்ணியே சப்மிட் பண்ணலாம். நீங்கள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் அந்த ஃபார்மை வாங்கினா போதுமானது. அவங்களும் யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே போயிட்டோம் அப்படின்றவங்க அந்த ரிலேட்டிவ் அந்த மாதிரி யாராச்சும் கூட ஃபில் பண்ணி கொடுக்கலாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
11வது பயன் என்ன கொடுத்துருக்கான முக்கியமான பயன், கணக்கீட்டு படிவத்தில் பிழை ஏற்பட்டால் திருத்தலாமா அல்லது புதிய படிவத்தை பெற வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய படிவம் வழங்குவதற்கு வழிவகை இல்லை. ஸோ உங்களுக்கு புதிய ஃபார்ம் கொடுப்பதற்கான ஆப்ஷன் கிடையாது. எனினும் அவர் பெற்ற கணக்கீட்டு படிவத்தில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டியிருந்தால் தெளிவாக திருத்தம் செய்து வாக்குச்சாவடி பிஎல்ஓ கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னர் போட்டு ஏதாச்சும் பண்ணி தெளிவாக எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கரெக்ஷன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அடித்து திருத்தம் பண்ணாலும் பரவாயில்ல உங்களுக்கு. ஏன்னா இன்னொரு ஃபார்ம் கொடுக்க மாட்டோம், உங்கள்கிட்ட 2 ஃபார்ம் தான் கொடுத்துருப்போம். ஒரு 2 ஃபார்மில் 2மே இதுவாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இன்னொரு புதிய ஃபார்ம் திரும்ப தரமாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆதார் எண் வழங்குவது கட்டாயமா? ஆதார் வந்து பார்த்தா கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா ஆதார் நம்பரை கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 13வது பாயிண்ட், கணக்கீட்டு படிவத்தில் நிழற்படம் தவறாக இருந்தால் அல்லது பழையதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஸோ அவங்க கொடுக்குற எனிமரேஷன் ஃபார்மில் உங்கள் ஃபோட்டோ தப்பாக இருக்குது, கிளியராக இல்லை, ரொம்ப ஓல்டு ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்மில் உங்களுடைய புதிய ஃபோட்டோ நீங்கள் ஒட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தா மாறிடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14வது பாயிண்ட், வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் நிரப்பப்பட்ட படிவங்களை எப்போது திரும்ப பெறுவார்? ஸோ வாக்குச்சாவடி நிலையாளர் ஒவ்வொரு வீட்டிற்கும் 3 தடவை வருவாங்க. எப்போலாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்களோ அப்போ வந்து அந்த ஃபார்மை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 4/12/2025க்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துடணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 15வது பாயிண்ட்டு, 18 வயது நிரம்பிய வாக்காளர் பெயரை தற்போதைய வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியுங்க. அதாவது 18 வயது நீங்கள் நிரப்பிட்டீங்க, ஸோ உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபார்ம் 6 பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக புதுசாக அப்ளை பண்ணிக்கோங்க. 9/12/2025 8/1/2026 வரையிலான உரிமை கோரல்கள் ஆட்சேபனை காலத்தில் உங்களுக்கு அந்த புதிய ஓட்டர் ஐடி கார்டு அப்ரூவல் பண்ணப்படும். இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறத விட 9/12/2025 8/1/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே ஒர்க்கில் போயிட்டுருக்காங்க, அதனால் இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஓட்டரில் எது பண்ணுறதா இருந்தாலும் 9/12/2025 to 8/1/2026 வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே அப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகே, அதேமாரி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு 18 வயசு வந்து இந்த ஆண்டில் முடியுது அப்படின்றவங்க இப்போ அப்ளை பண்ணலாம்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/1/2026 அன்னைய தேதியில் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்றவங்க இப்போயே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து சரிபார்க்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, 17வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கணக்கீட்டு படிவம் அல்லது வாக்காளர் விவரம் தேடுதல் வசதி தொடர்பான சந்தேகங்களுக்கான உதவிகளை எங்கே பெற முடியும் கேட்டிருக்காங்க. ஸோ 2002 பழைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ வந்து பார்த்தா நீங்கள் கேட்கலாம். அதேமாரி டோல் ஃப்ரீ நம்பருக்கு 1950 அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வெப்சைட் மூலமாக தெரியலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 18, கணக்கீட்டு படிவத்தை இணையதளம் வாயிலாக பூர்த்தி செய்ய வசதி உள்ளதா இருக்குது. ஸோ எனிமரேஷன் ஃபார்ம் ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணலாம், நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதேமாதிரி நீங்கள் எனிமரேஷன் ஃபார்ம் ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். அதேமாரியே வந்து உங்களுடைய ஆதார் கார்டும் ஓட்டரிலையும் பெயர் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆன்லைன் மூலமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாங்க இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கு. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து 20வது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2002-2005 வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரண்ட்ஸு பாட்டி தாத்தா விவரங்கள் இணைய மூலம் கண்டறிவது. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸை கெட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. 21 என்ன அப்படின்னா, ஒரு வாக்காளர் அல்லது அவரது குடும்பத்தினர் அனைவரும் வீட்டில் இல்லாமல் வெளியே சென்றிருந்தால் அந்த படிவத்தை எவ்வாறு சமர்ப்பிக்கலாம்? அந்த ஃபேமிலியில் யாருமே இங்கே இல்லை, வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வாக்காளர் அல்லது அவரது குடும்பத்தினர் அனைவரும் வீடு வீடாக செல்லும் கணக்கெடுப்பு கட்டத்தில் வீட்டில் இல்லாமல் இருந்தால் அவர்கள் வெப்சைட் மூலமாக சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லாத முடியல நீங்கள் டேரெக்டாக வரணும் அல்லது ரிலேட்டிவ் யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஆன்லைன் மூலமாக வசதி இருக்குது, ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ண முடியல அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த ஃபார்மை கொடுக்க சொல்லி ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லிங்க, வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட்டு கணக்கீட்டு படிவங்களை திருப்பி அளிக்காவிலில் என்ன நிகழும்? ஸோ அந்த எனிமரேஷன் ஃபார்மை கொடுக்காம மாட்டீங்க அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கணக்கீட்டு படிவங்களை திருப்பி அளிக்காத வாக்காளர்களை பொறுத்த மட்டில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் அருகில் உள்ள வாக்காளர் விசாரணை நடத்தி அங்கு அவ்வாக்காளர் இருப்பு குறித்தும்
இறந்தவர், இடம்பெயர்ந்தவர், இரட்டை பதிவு என்பது போன்ற விவரங்களை கண்டறிவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எனுமரேஷன் ஃபார்மை கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை வந்து நோட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டீங்களா அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நபர் இறந்துட்டாரா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டபுள் ஓட்டர் ஐடி இருக்கா அதெல்லாமே செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் 23வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வாக்காளர் எந்த நேரத்தில் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். ஓகே, அதாவது டாக்குமெண்ட்டை எப்போது நீங்கள் சமர்ப்பிக்கணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இந்த வாக்காளர் கணக்கெடுப்பு கட்டத்தில் எவ்வித ஆவணங்களும் சமர்ப்பிக்க தேவையில்லை. ஆனால் வரைவு வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்ட பிறகு வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா அப்போது உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தகுதியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் எழுகும்போது அப்போ நீங்கள் நோட்டீஸ் அனுப்புவாங்க, அப்போ மட்டும் உங்களுக்கான டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணால் போதும் அப்படின்ற மாரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க, நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. 13 வகையான டாக்குமெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. எல்லாமே எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கோ மேக்ஸிமம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 24 வெளிநாடு வேறு நகரத்தில் மாநிலத்தில் பணியில் உள்ளவர் கணக்கீடு படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, வேறு நகரத்தில் இருக்கீங்க, வேறு மாநிலத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கான ஒரு கேள்விக்கான பதிலாம் கொடுத்துருக்காங்க. 24 கேள்வி பதில் கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி படித்து பார்த்தீங்க அப்படின்னாவே எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கே தெரியுங்க. ப்ரீவியஸாக இருக்க 2002 2005க்கான டீட்டெயில்ஸை இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ரொம்ப சுலபம் தாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் அதிலே வந்துடும். இதில் மெயினாக இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. உங்கள் பிறந்த தேதி, ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், தந்தை இருக்காங்க அப்படின்னா தந்தை பெயரை கொடுத்துக்கோங்க. தந்தைக்கான ஓட்டர் இருக்குது அப்படின்னா கொடுங்கல்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம். மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேமுக்கான ஓட்டர் இருக்குது அப்படின்னா கொடுங்கல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. துணைவரின் பெயர், கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க பெயர், அவங்க ஓட்டர் இருக்குது அப்படின்னா தான் கொடுத்துக்கலாம். இதெல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணணும். ஓட்டர் மட்டும் இருந்தால் கொடுங்க, இல்லை அவங்களது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஆப்ஷன்ஸை மட்டும் டவுட் இருக்கும். முதல்ல என்ன அப்படின்னா 2002 2005 உங்கள் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். எப்படி என்ட்ரு பண்ணணும்னா 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரியே கொடுக்கணும். உங்கள் பெயர் அப்போ எப்படி இருந்துச்சு, ஓட்டர் ஐடிக்கான நம்பர் என்ன, அப்போ ஓட்டர் ஐடியில் உங்கள் உறவினர் பெயர் என்ன இருந்துச்சு அதை நீங்கள் கொடுத்தாகணும். ஃபாதர் தான் இருந்தாங்கன்னா ஃபாதர் தான் நீங்கள் அவங்க பெயரை கொடுக்கணும். உறவுமுறை ஃபாதர்னு போட்டு மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி எல்லாமே அப்போ 2002 அப்போ என்ன இருந்துச்சோ அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாங்க, பழைய டீட்டெயில்ஸ், அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2002 2005 அப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, அப்போல்லாம் உங்களுக்கு ஓட்டே இல்லைன்றவங்க இதை நீங்கள் நிரப்ப வேண்டாம், அப்படியே இன்ட்டு போட்டுருங்க அல்லது இல்லைன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எதுவுமே கூட ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2002 2005 அப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து அப்போ இருந்துச்சு ஓட்டர் லிஸ்ட்டு, உங்கள் தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு அப்படின்னா அதில் யாராச்சும் ஒருத்தருடைய டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி அதில் என்ட்ரு பண்ணணும். ஃபாதரோ, மதரோ, கிராண்ட் ஃபாதரோ, கிராண்ட் டாட்டரோ யாராச்சும் ஒருத்தரோட டீட்டெயில்ஸ் 2002 எப்படி இருக்கோ அதேமாரியே ஃபில் பண்ணும். 2002 அப்போ அவங்க பெயர் எப்படி இருக்குது, அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் என்ன, அவங்க உறவினர் பெயர் என்ன இருந்துச்சோ அதை கொடுத்துட்டு உறவு முறை என்ன, மாவட்டம் என்ன, மாநிலம், சட்டமன்ற தொகுதி இதெல்லாமே 2002 அப்போ எப்படி இருந்துச்சோ அதை ஃபில் பண்ண போகிறீங்க. வேறு எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டாங்க. 2002 அப்பையும் யாரோட இன்ஃபர்மேஷனும் இல்லைன்றவங்க இதையும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இதில் சைன் கேட்டிருக்காங்க, உங்கள் சைன் பண்ணிக்கோங்க. அல்லது வேறு யாராச்சும் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சைன் போட்டு இந்த ஃபார்மை சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க எல்லா ஊர்கள்லையுமே. சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ ஒரு சில கட்சி நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க முகாம். அதில் போயிட்டு ஃபில் பண்ண தெரியாதவங்க அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.